Hi viewers, eat well, stay fit. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சீஃபுட் ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போறேன். அந்த டெலிஷியஸ் சீஃபுட் ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த பிரானை வச்சு தான் நான் ஒரு ரெசிபி செய்ய போறேன். இது ரொம்பவே டெலிஷியஸா சூப்பரா இருக்குங்க. இந்த இறால் நிறைய வெரைட்டி இருக்கு. நான் இன்னைக்கு எடுத்துருக்க இறால் ரெட் ராயல் பிரான். இது 1 கிலோ $35 இங்கே விற்கிறாங்க. ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மசாலா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே நான்வெஜ்க்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அது கூட நம்ம பட்டை சோம்பு இதை தாளிக்க போகிறோம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட நான் சேர்க்க போகிறேன். இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த வெங்காயம் அதில் நல்லா பொரிஞ்சு வந்தால் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். என்னடா கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்காளேன்னு பார்க்குறீங்களா? நிறையா பேர் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரியாமலே நிறையா பேர் தூக்கி போட்டுருவாங்க. என் வீட்லேயும் குட்டீஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நான் கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்று ஒன்றா எடுக்க முடியாது. ஸோ சாப்பிட்ருவாங்க, அதனால தான். அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்துடலாம். தக்காளி இதில் கம்மியாக போட்டு வெங்காயம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இது வதங்க விட்டுறணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இறால் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு. இது ஒரு 15 மினிட்ஸ் மசாலா போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச பிரான் எடுத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த இறாலில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நேச்சுரலாகவே இறால் நம்ம சமைக்கும் போது அதுலேருந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே நம்ம இதை சமைச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எஞ்சி அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் எவாப்ரேட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோட சாம்பார் கூடலாம் சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த இறாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குங்க. அப்புறமா நம்ம எவ்ரி 20 days ஒன்ஸ் நம்மளோட ஸ்கின் ரினியூ ஆகுமா. ஸோ அதுக்கு தேவையான ஜிங்க்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இறாலில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேர் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக இறால் சேர்த்துக்கோங்க. சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் லோ லெவலில் இருக்குங்க. இந்த ரெட் ராயல் ப்ரான் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ரெசிபிக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது வேறு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்ல. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது பெப்பர் சேர்க்கும் போது இதோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அது எல்லாமே எஞ்சி ஆயில் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கொத்தை நம்ம போட்டுக்கலாம். இதில் ஆயில் அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. எப்பயுமே நான்வெஜ் கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லது உடம்புக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அதோட மசாலாலாம் எவ்வளோ ட்ரை ஆகி தனித்தனியாக இருக்கிற இறால். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இறால் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீ ஃபுட்டுங்க என்னோடது. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன்லாம் சாப்பிடும்போது முள் எடுக்கிற வேலைலாம் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா அதிகமாக எனக்கு இது தான் செஞ்சு தருவாங்க. ஸ்கூல் விட்டு போனோடனே சுட சுட சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லைக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே எனக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நானும் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.